Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் திருநங்கைகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தும் தரையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லால்புரம் கிராமத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் 15 ஆண்டு காலமாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க அவர்கள் வந்துள்ளனர். ஆனால் சார் ஆட்சியரை சந்திக்க முடியாததால் அதிருப்தி அடைந்த திருநங்கைகள் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு திருநங்கைகளுக்கு சிறப்பு சலுகைகள் செய்து தருவதாக வெற்று விளம்பரம் மட்டும் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் 40 மேற்பட்ட தினங்கள் வசிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இங்கே இருக்கிற வாடகை வீடு தான். இப்போ அங்கேயும் காலி பண்ண சொல்கிறாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட் வருது, கடை வருது அப்படின்னு காலி பண்ண சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனர்களும் எங்களை நல்லா மரியாதையாகவும் பேசுறதில்ல. அட்வான்ஸ் வாங்கினா ஏமாத்திடுறாங்க. மற்ற ஆண் பெண்ணுக்கு 2000 வாடகைனா எங்களுக்கு 5000 6000 வாடகை கேட்பாங்க. அப்படி இருந்தும் எங்களால் ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்க முடியல. எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் எங்கள் லைஃப்பில் முன்னேறவும் முடியும். நாங்கள் இட வசதிக்கு எத்தனை டைம் கொடுக்குறோமோ ஒரு சப் கலெக்டரோ ஒரு கலெக்டரோ வேறு உயர் அதிகாரி அவர்களோ முதலமைச்சரோ யாராவது எங்களுடைய மனுக்கள் இத்தனை மனுக்கள் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்து அதுக்கான ஒரு பதில் எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். கிருஷ்ணகிரியில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த காரணத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படும் அவலம் அரங்கேறியுள்ளது. போச்சம்பள்ளி அடுத்த கீழ்மயிலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவரின் குடும்பம் உறவினர்களுடன் ஏற்பட்ட சொத்து தகராறின் காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டது. மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட இவரது குடும்பத்திற்கு மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்காதவாறு உறவினர்கள் சதி செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் தனிப்பட்ட குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவது குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.